இப்போ நம்ம 2025 இருக்கோம். ஒரு 25 வருஷம் கழிச்சு, அதாவது சொல்லணும் அப்படின்னா 2050 நம்ம நாடு எப்படி இருக்கும் அப்படி ஒரு சின்ன கற்பனை தான். இது கற்பனை அப்படின்னு சொல்கிறத விட இப்படி இருக்கத்தான் வாய்ப்பு அதிகம். இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ வளர்ச்சி, விஞ்ஞானம், டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இந்த தாய்ப்பாலை மட்டும்தான் மிஷினில் கொடுத்து தயாரிக்கலை. அப்பாவின் கைப்பிடித்து நடந்த காடுகளை காணவில்லை. அம்மாவின் காலடிப்பட்ட வயல் வரப்புகளை காணவில்லை. நண்பர்களோடு ஓடி விளையாடிவிட்டு பின்பு ஓய்வெடுத்த ஒரு மரங்களை கூட காணவில்லை. குதூகலமாக குதித்து விளையாடிய குளத்தையும் காணவில்லை. எங்கு பார்த்தாலும் வானுயர்ந்த கட்டிடங்கள் வரிசை கட்டி நின்று என்னை வரவேற்கிறது. என் வருத்தத்தை மேலும் அதிகரிக்கிறது. காட்டை அழித்துவிட்டு வீட்டை கட்டினார்கள். வீட்டில் எல்லாம் செயற்கையால் செதுக்கினார்கள். இன்று இயற்கையை தேடி ஊட்டி, கொடைக்கானல் ஓடுகிறார்கள். தொலைந்தது நம் இயற்கை மட்டுமல்ல, நம் இன்பமான வாழ்க்கையும் தான். ஒட்டுமொத்த மரங்களையும் வெட்டிவிட்டு ஒத்த மரங்களை வளர்ப்போம் என்று உறுதிமொழி எடுத்து விட்டார்களா என்ன? அழுக்கே இல்லாத ஆற்றில் அத்தனை அழுக்கையும் கொட்டிவிட்டு மாசற்ற உலகம் படைப்போம் என்று மார்தட்டி கொள்கிறார்கள். மஞ்சள் பையை மட்டம் என்று எண்ணி ஒதுக்கிவிட்டு பிளாஸ்டிக் பையோடு நெஞ்சம் நிமிர்த்து உலா வருகிறார்கள். வளர்ச்சி என்ற பெயரில் வளர்ந்த மரங்களை வெட்டிவிட்டு வறட்சி வறட்சி என்று வருத்தம் கொள்கிறார்கள். இயற்கையை தொலைத்துவிட்டு செயற்கையின் சேற்றில் தினம் தினம் செத்து கொண்டிருக்கிறோம் நாம். நான் நீச்சல் கற்றுக்கொண்ட வைகையாறு தற்போது பாலைவனமாக இருக்கிறது. 2050 வாழும் மக்களே, இனியாவது திருந்துவோம். இயற்கையை நேசிப்போம். இயற்கையோடு இணைந்திருப்போம். மரங்களை காப்போம்.